கோர்ட்டில் ஆஜரானார் இசையமைப்பாளர் இளையராஜா. நீதிமன்றத்தில் சாட்சி சொல்வதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜராகியிருக்கிறார். அது தொடர்பான வீடியோக்களை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த திடீர் நீதிமன்றத்தில் ஆஜர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாடல்கள் உரிமம் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இன்று நேரில் ஆஜராகி இருக்கிறார். எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாடல்கள் உரிமம் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக அவர் இன்று நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். தேவர் மகன், குணா உள்ளிட்ட 109 படங்களினுடைய பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட தடை கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் எதிர்மனுதாரர் சேர்க்கப்பட்டிருந்த இளையராஜா இன்று ஆஜராகி சாட்சியம் அளித்திருக்கிறார். மியூசிக் மாஸ்டர் என்ற இசை நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2010 ஆண்டு வழக்கு தொடர்ந்தது. அதில் 1997 ஆண்டு இளையராஜா அவரது மனைவி பெயரில் இசை நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும், அந்த ஒப்பந்தத்தின்படி தேவர் மகன், பாண்டியன், பிரம்மா, குணா உள்ளிட்ட 109 படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை தனது நிறுவனம் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தங்கள் அனுமதி இல்லாமல் அந்த பாடல்களை தற்போது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், தங்களுடைய அனுமதி பெற்றுத்தான் இனி பயன்படுத்த வேண்டும் எனவும், அதற்கு அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக இளையராஜாவின் இசை நிறுவனம் மற்றும் இளையராஜா ஆகியோர் சேர்க்கப்பட்டிருந்தனர். இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிபதிகள் அப்துல் குதூர் முன் நடைபெற்றது. ஒப்பந்தம் மேற்கொண்ட போது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்கள் பற்றி குறிப்பிடவில்லை என்றும், ஆடியோ ரிலீஸ் ஒப்பந்தம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இளையராஜா தற்போது வழக்கறிஞர்களுடன் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த ஆவணங்கள் அடிப்படையில் தாங்கள் எதிர்த்தரப்பாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பது குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்து அது தொடர்பான சாட்சியத்தை இளையராஜா அளித்திருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அல்ல அது கையில் வச்சுக்கோங்க சார். ஒரு வீடியோ